வேண்டிய கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதீ லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன், யாருடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய ஒரு சின்ன பகுதி கூட இல்லையோ, ஒரு குர்ஆனுடைய ஒரு சின்ன சூறாவை கூட அவர் மனப்பாடம் செய்யவில்லையோ, குர்ஆனுடைய ஒரு சின்ன அத்தியாயத்தை கூட அவர் தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லையோ, கல் பைத்தில் ஹரிப், அவருடைய உள்ளம் ஒரு பாழடைந்த வீட்டை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாழடைந்திருக்கிற பேய் வீட்டுக்குள்ள எப்படி மனிதர்கள் வசிக்க முடியாதோ, அதற்குள்ள எப்படி நிம்மதியாக குடியிருக்க முடியாதோ, அதே போல இந்த உள்ளத்தில் ஊசலாட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கவலைகளும் துன்பங்களும் அவரை ஆட்டுவித்துக் கொண்டே இருக்கும் என்பது இந்த ஹதீஸுடைய பொருளாக இருக்கிறது என்று ஹதீஸுக்கரை அறிஞர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் யாராவது குர்ஆன் தங்களுக்கு தெரியாமல் ஓதுவதை கேட்டால் அதை மறைந்திருந்து ரகசியமாக கேட்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. மதீனா நகரத்திலே இரவு நேரத்தில் நகர்வலம் வருவார்கள். பெட்ரோல் அப்படின்னு சொல்றமா இல்லையா, காவல்துறை அதிகாரிகள் வருவதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவழியாக இரவு நேரத்தில் நகர்வலம் ஊர்வலம் வருவார்கள். அப்படி ஊர்வலம் வருகிற பொழுது யாராவது குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்டுவிட்டால் அந்த குர்ஆன் ஓதி முடிக்கும் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை இடையூறு செய்யாமல் அந்த வீட்டுக்கு வெளியிலே ஒரு குழந்தையை போல நின்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த அழகிய குரலில் இனிமையான குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஓதிக்கொண்டே இருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மறுநாள் சுபஹ் தொழுகைக்கு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அபா மூஸா லவ் ரஅய்தனி வ அனா அஸ்தமிஉ லிகிராஅத்தில் பாரிஹா, இரவு நேரத்தில் நான் உங்கள் வீட்டு பக்கத்துக்கு வந்தேன். அப்படி வந்த பொழுது நீங்கள் குர்ஆனை அழகிய முறையில் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குரலில் நான் அப்படியே மயங்கி போய் அந்த கிராத்தை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், லக்கத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீர் ஆலி தாவூத், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு இனிமையான குரலை கொடுத்திருக்கிறானோ அதே போன்ற குரலை உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டினார்கள். அப்படி பாராட்டிய பொழுதுதான் ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி யா ரசூலல்லாஹ், உண்மையிலேயே நீங்கள் நான் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் கேட்டீர்களா என்று கேட்ட பொழுது, ஆமா நான் நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்று சொன்ன பொழுது, லவ் அலமு அன்னக தஸ்தமிஉ லி லஹப்பர்துஹு லக தஹ்பீரா, நீங்கள் என் குர்ஆனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் சுபஹ் வரைக்கும் நான் நிறுத்தாமல் ஓதிக்கொண்டிருப்பேனே யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். நம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள் பகல் முழுவதும் ரசூலுல்லாஹ்வோடு இருந்தாலும் ரசூலுல்லாஹை விட்டு பிரிந்து அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டால், சொந்த தேவைகளுக்காக தனியாக வந்து விட்டால், பகல் நேரத்தில் எப்படி ரசூலுல்லாஹையும் சஹாபாக்களையும் பிரித்து பார்க்க முடியாதோ அதே போல இரவு நேரத்தில் ஓய்வு நேரத்தில் குர்ஆனையும் சஹாபாக்களையும் ஒருபோதும் பிரித்து பார்க்க முடியாது. குர்ஆனுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. பெருமக்களே, நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு அரபு தொலைக்காட்சி டிவியில ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு முஃப்தி உட்கார்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நேயர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தொலைபேசி வழியாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவர் கேட்டார், சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு, சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் எவ்வளவு தொடர்பும் நெருக்கமும் இருந்தது என்று கேட்ட பொழுது அந்த முஃப்தி சொன்னார், நமக்கும் செல்போனுக்கும் என்ன தொடர்போ அதை விடவும் குர்ஆனுக்கும் சஹாபாக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உண்மையான வார்த்தை என்று யோசித்து பார்ப்போம். குர்ஆன் இருக்க வேண்டிய நம்முடைய கைகளில் ஒரு அத்தியாவசிய பொருள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய நேரமும் காலமும் பொழுதுகளும் அதில் எப்படியெல்லாம் கழித்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நேரத்தை நாம் அதில் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். தேவை இருந்தாலும் தேவை இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் நாம் எல்லோரும் அந்த மொபைலுக்கு அந்த செல்போனுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். நம்முடைய நேரங்களை தின்று கொண்டே இருக்கிறது. பெருமக்களே, இந்த ரமதானுடைய இந்த கடைசி 10 நாட்களிலாவது நாம் கொஞ்சம் அதை ஓரமாக தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவது, அதை தாண்டி நம்முடைய கபருக்காக நம்முடைய மறுமைக்காக நாம் குர்ஆனை பயன்படுத்துவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஓத வேண்டிய காலத்தில் நாம் குர்ஆனை ஓத வேண்டும். பிற்காலத்தில் நாம் பெரிய ஆளாக மாறிவிட்டால், பெரிய தலைவராக நாம் உருவாகிவிட்டால், பெரிய பொறுப்புகளை சுமக்க ஆரம்பிக்கிற பொழுது நாம் உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுவதற்கு நமக்கு நேரம் கிடைக்காது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், தஅல்லமு கப்ல அன் தஸய்யது, நீங்கள் தலைவர்களாக மாறுவதற்கு முன்பு நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டு ஓத பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் பெரிய இடத்திற்கு வந்துவிட்டால், பெரிய பொறுப்புக்கு வந்துவிட்டால்
நீங்கள் எல்லா நேரமும் பிஸியாக இருப்பீர்கள், பரபரப்பாக இருப்பீர்கள், குர்ஆனை உங்களுக்கு ஓதுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் நேரம் கிடைக்காமல் போய்விடும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். குர்ஆனை நாம் ஓதுகிற பொழுது நாம் எந்த இடத்தில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தில் ரஹ்மத்துடைய மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி நம்மை மூடுகிறான், நம்மை அப்படியே கவர் பண்ணுகிறான் என்பதையும் ஹதீஸிலே இருந்து நாம் பார்க்க முடிகிறது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை தன் வீட்டிலே உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருந்தார்கள். நள்ளிரவு நேரம். அந்த நேரத்தில் அவர்கள் இனிமையாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது வானத்திலே அப்படியே வெண்மேகம் திரண்டு அவருடைய வீட்டை அப்படியே மூடிக்கொண்டது. அப்படி மூடிக்கொண்ட பொழுது அவருடைய வீட்டு முற்றத்திலே கட்டி வைக்கப்பட்டிருந்த அவருடைய குதிரை அந்த மேகத்தை கண்டு அப்படியே மிரண்டு துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டது. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. மறுநாள் சுபூ தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு சென்ற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், இரவு நேரத்தில் நான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தேன். அப்படி குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது என் வீட்டுக்கு மேலே, என் கூரைக்கு மேலே வெள்ளை நிறத்தில் மேகம் அப்படியே ஒன்றாக திரண்டு வந்து நின்றது. அந்த காட்சியை பார்த்தபோது என் குதிரை மிரட்சி அடைந்து பயந்தது, துள்ளி குதித்தது. என்ன காரணம் என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஸகீனத்து தனஸ்ஸலத் பில் குர்ஆன். அதுதான் சகீனத், அதுதான் அமைதி. அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை சுமந்து வரக்கூடிய மலக்குமார்கள் உன் வீட்டை தேடி வந்திருக்கிறார்கள், நீ குர்ஆனை ஓதுவதை பார்த்து என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் எந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு குர்ஆனை ஓதுகிறோமோ நம்முடைய தலைக்கு மேலே, நம்முடைய வீட்டுக்கு மேலே, நம்முடைய கட்டிடங்களுக்கு மேலே மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி நம்மை கவர் பண்ணுகிறான், நம்மை அப்படியே அடைய வளைத்துக் கொள்கிறான், நம்மை ரஹமத்துடைய மலக்குமார்களை கூட நம்மை மூடுகிறான் என்று இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வர வேண்டுமா அல்லது ஷைத்தானின் சேட்டை வர வேண்டுமா என்பதை நாம் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா. உங்கள் வீடுகளை நீங்கள் கபர்ஸ்தான்களாக மாற்றி விடாதீர்கள். உங்கள் வீடுகளை நீங்கள் கபர்களாக மாற்றி விடாதீர்கள். கபர்களில் என்ன இருக்கும்? புடுபூச்சிகள் இருக்கும், விஷஜந்துக்கள் இருக்கும், மனிதர்களை தீண்டுகிற எல்லா வகையான விஷஜந்துக்களும் கபர்களிலே இருக்கும். அது மனிதனை அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற இடம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எனக்கு வீட்டில் நிம்மதியாக இல்லை, நான் கபரில் ஒரு 10 நாட்கள் தங்கி இருந்து விட்டு வருகிறேன் என்று எவனும் சொல்ல மாட்டார். அப்படிப்பட்ட கபராக உங்கள் வீட்டை நீங்கள் ஒருபோதும் மாற்றி விடாதீர்கள். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மின் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஓதப்படுகிற பொழுது ஷைத்தான் அங்கே இருந்து விரண்டு ஓடுகிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல் ஹதீஸில் மலக்குமார்கள் நம்மை அடைய வளைத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது ஹதீஸில் ஷைத்தான் நம்மை விட்டு ஓடுகிறான். என்ன காரணம்? நாம் குர்ஆனுக்கு தரக்கூடிய கண்ணியம், குர்ஆனுக்கு நாம் தரக்கூடிய மரியாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய கரங்களை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், குன்னா இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஒரு முறை பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள், அலைஸ தஷ்ஹதூன அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக. நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை இல்லை என்று நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதில் என்ன சந்தேகம், நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். வஅன்னி ரசூலுல்லாஹ், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், இதில் என்ன சந்தேகம், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது வஅன்னல் குர்ஆன ஜாஅ மின் இன்தில்லாஹ், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து எனக்கு அருளப்பட்ட வேதம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். நீங்கள் சாட்சி சொல்வீர்களா இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா பலா யா ரசூலுல்லாஹ், நிச்சயமாக யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை ஒருவன் என்று நம்புகிறோம், அவன்தான் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு நாங்கள் ஒருபோதும் ஷிர்க் செய்ய மாட்டோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள், குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்ட வேதமாக இருக்கிறது, நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார்கள், ஃபஇன்ன ஹாதல் குர்ஆன, நிச்சயமாக இந்த குர்ஆன் தரஃபஹு பியதில்லாஹ், அதனுடைய ஒரு நுனி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு நுனி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வ தரஃபஹு பிஐதீக்கும், அதனுடைய இன்னொரு நுனி உங்கள் கைவசம் இருக்கிறது. ஃபதமஸ்ஸகு பிஹி, அந்த கயிற்றை நீங்கள் இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே வேறு மாதிரி சொல்றார்கள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வானத்திலே இருந்து தொங்க விடப்பட்ட ஒரு கயிற்றை போல, அதனுடைய ஒரு நுனியில் அல்லாஹ்வுடைய கரங்கள் இருக்கின்றன, மறுநுனியில் உங்களுடைய கரங்கள் இருக்கிறது. ஃபஇன்னக்கும் லம் துஹ்லிகு,
நீங்கள் அந்த குர்ஆனை இறுக்கமாக பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் உங்களுக்கு அழிவு இல்லை, நீங்கள் ஒருபோதும் வழி தவறி செல்ல மாட்டீர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய இம்மையின் வெற்றிக்கும் மறுமையின் வெற்றிக்கும் இந்த உலகத்தின் வெற்றிக்கும் எல்லா வகையான முன்னெடுப்புகளுக்கு பின்னால் இருக்கிற வெற்றிகளுக்கு பின்னாலும் குர்ஆனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாம் எங்காவது பயணம் செல்லுகிற பொழுது, எங்காவது நடந்து செல்லுகிற பொழுது பிரபலமான மனிதர்களை யாரையாவது சந்தித்தால் அவரிடத்திலே சென்று கை கொடுப்பதற்கு நாம் ரொம்பவும் துள்ளுவோம், நாம் அவசரம் காட்டுவோம். அவரோடு ஒரு புகைப்படம் எடுத்துவதற்கு நாம் அவசரம் காட்டுவோம் இல்லையா? பிரபலங்களோடு கை கொடுப்பதற்கு நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கையை நாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கையிலே ஏந்த வேண்டும். குர்ஆன் என்பது வானத்திலே இருந்து தொங்குகிற ஒரு கயிற்றை போல அதனுடைய ஒரு நுனி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, மறுநுனி நம் கைவசம் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து தொங்க விடப்பட்ட கயிறு அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மிடத்திலே இருக்கிற கை தொங்க விடாமல் அது அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. பெருமக்களை, நாம் குர்ஆனை கையிலே ஏந்த வேண்டும். அதுதான் நம்முடைய கண்ணியத்திற்கான அடையாளம், நம்முடைய உயர்வுக்கான முன்னோடி அதுதான் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய குர்ஆனை நாம் நிச்சயமாக கண்ணியம் செய்ய வேண்டும். ரமலானை கண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக குர்ஆனை கண்ணியம் செய்திருக்கக்கூடிய பெருமக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. இனி வரக்கூடிய நாட்களை நாம் ஒருபோதும் வீணாக கழித்து விட வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. இந்த ரமலான் வரும், இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்லும், வேகமாக கடந்து செல்லும், பெருநாள் கூட வந்துவிடும். நாம் இருப்போமா இல்லையா என்பது ரப்புடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் இந்த ரமலானை நம்முடைய வாழ்வின் கடைசி ரமலானாக ஆக்கிவிடாமல் இருப்பானாக. மீண்டும் மீண்டும் ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. ரமலானை கண்ணியம் செய்திருக்கக்கூடிய, அதை மதித்து போற்றிய, அவருடைய மகத்துவத்தை தெரிந்த அமல்களால் அந்த இரவு பகல் பொழுதுகளை அலங்காரம் செய்த சாலிஹீன்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்துள் பாதிப்பானாக. இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். நாம் கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வே கச்சை கட்டி இறங்கி இருக்கிறார்கள், வேட்டியை இருக்க இடுப்பிலே இருக்கிற துணியை அவர்கள் இறுக்கமாக கட்டி இறங்கினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்மை போன்ற மிஸ்கீன்கள், நம்மை போன்ற ஃபுக்கராக்கள் எம்மாத்திரம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலானை கண்ணியம் செய்தவர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. கடைசி ரமலானுடைய கடைசி 10 என்பது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போல மார்க்கத்தில் வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நாட்கள் ஓதுவதற்காக ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு துஆ. இறைவா, நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒரு அற்புதமான துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த எல்லா நேரத்திலேயும் நாம் நடக்கிற பொழுதும், உட்காருகிற பொழுதும், உறங்குகிற பொழுதும், சாப்பிடுகிற பொழுதும், எந்த நேரத்திலும் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், இறைவா நீ மன்னிப்பவனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல நரகத்திலே இருந்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் எல்லோரும் விடுதலை பெற வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு பள்ளிவாசலும் இஹ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. அதையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மஹல்லாவை சாராத வேறு மஹல்லாவை சேர்ந்த மக்களாக இருந்தால் இஹ்திகாஃப் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளோ 2 நாளோ இருந்து பழகுங்கள். பிற்காலத்தில் 10 நாட்கள் இருப்பதற்கான ஒரு பயிற்சியாக அது அமையும். துனியாவுடைய எல்லா இழைப்புகளையும் துண்டித்து விட்டு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இஹ்திகாஃப் இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து ஹத்தா ஃபாரகத் துன்யா, இந்த துனியாவை பிரிந்து செல்லுகிறபடி இஹ்திகாஃபை அவர்கள் விட்டதில்லை என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றார்கள். கடைசி 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்திகாஃப் இருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகிற அந்த வருடம் 20 நாட்கள் இஹ்திகாஃப் இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எனவே நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மஹல்லாவும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். ஒரு மஹல்லாவில் இஹ்திகாஃப் இருப்பதற்கான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் சம்பளத்திற்கு ஏற்பாடு செய்து அவர்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது அந்த மஹல்லாவின் கடமை. இல்லை என்றால் எல்லோரும் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவார்கள் என்கிற செய்திகளையும் நாம் சட்ட அறிஞர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அதுவும் இந்த வரக்கூடிய 10 நாட்களில் ரொம்ப முக்கியமான நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10 நாட்கள் என்னால் இருக்க முடியாது என்றிருந்தால் ஒரு நாளாவது சுபஹ் முதல் மகரிப் வரையாவது நாம் இருந்து பழக வேண்டும். எல்லாவற்றையும் சிந்தித்து விட்டு நமக்கும் ரப்புக்குமான ஒரு கனெக்ஷனை இந்த இஹ்திகாஃபின் மூலமாக நாம் உருவாக்கி கொள்ள முடியும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல நாம் அதன் வழியாக நாம் சுவனவாசிகளாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவான். நாம் எல்லோரும் இந்த வரக்கூடிய இரவுகளை வரக்கூடிய பகல்களை சரியாக முறையாக வீணடித்து விடாமல் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரமதானுடைய இனி வரக்கூடிய நாட்களை சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஆசியத்தோடும் கடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வழக்கம் போல உங்களிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நம்முடைய பள்ளிவாசலில் இஃப்தார் நோன்பு கஞ்சிக்காக உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக வழங்கி உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்று முதல் இனி வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் நம்முடைய பள்ளிவாசலில் இரவு இன்ஷா அல்லாஹ் 2 மணி முதல் 3 மணி வரை கியாமுல் லைல் தொழுகை ஜமாத்தாக நடைபெறும். வாய்ப்புள்ள மக்கள் இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.